எரும மாடு என் கையில கொடுக்காம கீழே தூக்கி போடுற. என்ன திமுறை அப்ப எடுத்து கேட்டேன் புக்க பார்த்து தரேன்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போடுறேன். அக்கா நான் கீழே போடல, உன் கையில தான் கொடுத்தேன், நீ தான் கீழே போட்டு விட்ட. கீழே போட்டுட்டு என்ன போய் பேசுற எரும மாடு அப்படி இப்படின்ட்டு அம்மாட்ட சொல்லுவேன். சொல்லடியா சொன்னா ஒழுங்கா கையில கொடுக்காம கீழே போட்டுட்டு பேச்ச பாரு பேச்சு அம்மா சொன்னா. ஏன்டி என்ன பிரச்சனை? காலையிலே போக ஆரம்பிச்சிட்டீங்களா? ரெண்டு பேரும் பொழுது விடிஞ்சிருச்சு உங்களுக்கு. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் உங்களோட மனசு பெருமனசா இருக்கு. ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கு. இப்போ என்ன சண்டை? அம்மா புக்கை பார்த்துட்டு இவ கையில தாமா கொடுத்தேன், இவ தான் அப்படி வாங்குறேன்னு சொல்லிட்டு கீழே போட்டாமா. கீழே போட்டுட்டு என்ன ஏசுறாமா எரும மாடு அவ வேண்டி பேசுறாமா. ஏன்டி நீ கீழே போட்டுட்டு இருக்கிற எவ்வளோ பேசுற? நீ எப்ப பார்த்தாலும் சின்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. கீழே தான் போட்டா என் கையில கொடுக்காம கீழே தூக்கி போடுற. என்ன திமுறை அவளுக்கு? அவத்த கீழே போடலன்னு சொல்லல என்ன? நான் போடவே இல்லம்மா, அவ கையில தாமா கொடுத்தேன், அவ தாமா போட்டுட்டு என்ன திட்டுறாமா. சரி சரி, நீ போடல, நீ போ. எரும மாடு கீழே தூக்கி போட்டுட்டு அதை எடுத்து வர கொடுக்காம குனிஞ்சு என்ன குனிஞ்சு எடுக்க வைக்குது பாருமா, அவளா கீழே போட்டுட்டு நான் கீழே போட்டேன்னு சொல்றா பாருமா. எரும மாடுங்கிறா பாருமா. என்னடி நீ தோழித்தா பேசுற? அவ கையில கொடுக்கும்போது கீழே வந்துச்சா என்னமா? அது எடுக்கிறாலும் நீ தான் குனிஞ்சு அப்புறம் என்ன பேச்சு எடுத்துட்டு போ. நான் போய் வந்துட்டு சொல்ல வந்த பாரு, எனக்கு இதான் வேணும் இருக்கு மேலே வேணும். நீ அப்படியே நாயத்தை பழக்கிற மாதிரி கீழே போட்டா எப்ப பார்த்தாலும் அவ பக்கம் தான் நீ பேசுவேன். நான் என்ன உன் பொண்ணு இல்லையா? ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? நீ மட்டும் என் பொண்ணு இல்லாம யாரு? ரெண்டு பேருமே என் பொண்ணு தான். இந்த ஒரு புக்கை கீழே வந்துட்டு என்ன இப்படி பிரச்சனை பண்றீங்க? அனிதா, ஒண்ணுமா புக்கை நீ தொடக்கூடாது. எடுத்த அப்புறம் ஒன்னதான் நான் சத்தம் பண்ணுவேன். சரிம்மா நான் எடுக்கலாமா. போறத போட்டுட்டு எடுக்கலையா? யாவத சொட்டால ஒன்றுமா புக்கை எடுக்க மாட்டேன். நீ போய் பைடி பிக்கம்போர்டில் வச்சுட்டு எல்லாம் சாப்பிட வாங்க, நேரம் ஆச்சு. ஹை பிரியாணி. அம்மா இன்னைக்கு என்ன பிரியாணியா செஞ்ச? ஆமா பிரியாணி தான் செஞ்சேன். சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு சாதம் கேளுங்க, சாப்பாடு கேளுங்க, எடுத்து வந்து வைக்கிறேன். ஏம்மா இன்னைக்கு பிரியாணி செய்யறேன்னு சொல்லவே இல்லையே. சொன்னா போல நீங்க என்ன ரெண்டு பேரும் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒத்தாசி செய்ய போறீங்களா? வேலை பார்க்க போறீங்களா? எங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு சொல்லி என்ன ஆகுது? சம வாய மூடிட்டு சாப்பிடுங்க. வாய் முடினா எப்படிமா சாப்பிட முடியும்? ரொம்ப கிண்டல் அடிப்பா. ஒரு வேலை பார்க்க மாட்டேற அம்மாக்கு. நான் தான் வேலை பார்க்கல, நீ பார்த்து கொடுத்தான அம்மாக்கு. அவங்க ஒன்றிய தானே கஷ்டப்படுறாங்க. நீ வேலை பார்க்குறது, நான் காலேஜ் போயிடுறேன். நீ வீட்டில் தானே இருக்கிற, ஸ்கூலுக்கு போயிட்டு வர. நீ வேலை பார்த்து கொடுத்தானா? நானும் தான் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு எங்கே இருக்கு டைம்? அப்போ வாய் பொத்து சாப்பிடுறது வச்சிருக்காங்க அம்மா, சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடு. ஏன்டி திரும்ப சண்டை ஆடி உங்களுக்கு? எந்த வேலை நீங்க எனக்கு பார்க்க வேணாமா? நீங்க சண்டை வளர்க்காம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்து சாப்பிட்டாலே போதும். எனக்கு நீங்க வேலை பார்த்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்குவேன். ஏம்மா அன்னைக்கு உனக்கு ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உனக்கு காப்பி கேட்டால் தலையை வலிக்குதுன்றே காப்பி போட்டு கொடுக்கலான்னு. ஆமாம் தெரியா காப்பி போட்டு கொடுத்தேன். காப்பி பார்த்தா தெரியாத பச்சை தண்ணி மாதிரி. அம்மாவே நல்லா இல்லைண்டாங்க அந்த காப்பியை. ஏம்மா நல்லா இல்லைன்ற சொன்னேன், நீ சொன்ன மாதிரி தானே நான் போட்டேன் காப்பி. காப்பிலாம் நல்லா தண்ணி இருந்துச்சு, குடிச்சான காப்பிலாம். இப்போ சாப்பிடுங்கடி, சாப்பிடுங்க. உங்களோட தொண்டை ஆவியா நான் போக்க வேண்டிய இருக்கடி போது. இன்னைக்கு உங்க மலாசு பெருமலாசா இருக்கு. ஒரு வீட்டில் ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கிறது அம்மா உட்கார வச்சு அழகா வேலை பார்த்து கொடுக்குது. நீங்க ஒன்றுத்துல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சண்டை வளர்க்காம வச்சு சாப்பிடுங்கன்னு பார்த்தா அதுக்கு வேற சண்டை வளர்த்துக்கிறீங்க. அம்மா நீ வேலை பார்க்கல, எனக்கு சாப்பாடு வேணா போ, நான் எந்திரிச்சு போறேன். எந்திரிச்சு போயேன். அனிதா சும்மா இருக்க மாட்டேன் நீ. ஏய் அனிதா வனிதா ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்க. இங்க நின்றா ஏதாவது நான் பேசுவீங்க. நாங்கள் போய் உட்காரேன். ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஒழுங்கா வாங்க. சாப்பாடு பத்துலண்டா சொல்லுங்க, நான் எடுத்து வந்து வைக்கிறேன். நீ அங்கே போனால் இவன் ரொம்ப ரொம்ப வளர்ப்பா, நான் சாப்பிட முடியாது. நீ இங்கே நில்லு. சரி இங்கே நிற்கிறேன், சாப்பிடுங்க. அம்மா உனக்கு நாக்காளி எடுத்துட்டு வரட்டா, சேர் எடுத்துட்டு வரட்டா? உட்காரத்துக்கு நின்றுக்கிட்டே நிற்காத, உனக்கு கால் வலிக்க போகுது. ஹேய் ரொம்ப தான் கரசன அம்மா மேலே கால் வைக்கிற அம்மாக்கு இவங்க எடுத்து வந்து கொடுத்தாங்களா சேரு. பேசுகிறேன் ஐஸ் வைக்கிறதுல சரியான ஆள். அம்மா நான் ஒன்றா உனக்கு ஐஸாக வைக்கிறேன். ஏண்டி ரெண்டு பேர் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்களாடி? சாப்பிடுங்கடி, சாப்பிடுங்க. சாப்பாடு ஆறி பார்க்கடி, சாப்பிடுங்க. அம்மா நீ சாப்பிடல? அப்பா இப்போ அதை கேட்டீங்களே, நீங்க சாப்பிடுங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா நீ சாப்பிடலையா? ஏன்டி அப்பா வருவாரு, அப்பா வந்தோன்னா நானும் அப்பாவும் சாப்பிட்றோம். நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு சண்டை வளர்க்காம போய் டிவியை போட்டுக்கிட்டு டிவியை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருங்க. போங்க சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் டிவியை பாருங்க. டிவியை திறந்து நீ அப்பா வந்தோடனே சாப்பிடுமா, நாங்கள் சாப்பிட்றோம்.